உணர்ச்சி வயப்பட்டு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு சிறை கைதிகளாக மாறியவர்களை பக்குவப்படுத்தும் வகையில் சேலத்தில் சிறை கைதிகளுக்கு பொதுமக்கள் புத்தகங்களை பரிசாக அளித்து வருகின்றனர். இது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சந்தர்ப்ப சூழ்நிலையால் நொடி பொழுதில் நிகழ்ந்துவிட்ட குற்றத்தின் விளைவாக சிறை சென்று தண்டனை அனுபவித்து வருகின்றனர் ஏராளமான கைதிகள். குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு பிரிந்து தனிமைப்படுத்தப்படுவதே ஒரு பெரிய தண்டனைதான். இந்த தண்டனை செய்த தவறை உணர்ந்து திருந்துவதற்காகத்தான் வழங்கப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாக தனிமை சிலரை மனசிறையில் தள்ளி மன நோயாளியாகவும் வேறு சிலரை மேலும் குற்றவாளிகளாகவும் மாற்றி விடுகிறது இந்த தனிமை சிறை. இதனால் சிறை கைதிகள் மனச்சிறையில் இருந்து வெளியே வர சிறைத்துறை சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சேலம் மத்திய சிறை நிர்வாகம் சிறை கைதிகளுக்கு புத்தகங்கள் வழங்க முடிவு செய்தது. இந்நிலையில் புத்தகம் வாசிப்பை ஊக்கப்படுத்திடும் வகையில் அரசு சார்பில் சேலத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பள்ளி மாணவ மாணவியர் தொடங்கி மூத்த குடிமக்கள் வரை அனைத்து தரப்பினரும் பங்கேற்று புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் தனி அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதில் புத்தகங்களை அன்பாய் எங்களுக்கும் பரிசளியுங்கள், நாங்கள் அதை படித்து நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் இணைந்து கொள்கிறோம் என்று சிறை கைதிகள் சார்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு புத்தக கண்காட்சிக்கு வரும் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. வாசிப்பை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளங்களும் புத்தகங்களை வாங்கி சிறை கைதிகளுக்காக பரிசளித்து வருகின்றனர். இதற்காக இங்கு ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழங்கும் புத்தகங்கள் இந்த பெட்டியில் சேகரிக்கப்பட்டு சிறை கைதிகள் படிப்பதற்காக வழங்கப்பட உள்ளன. பொதுமக்களின் இந்த புத்தக பரிசு சிறைவாசிகளின் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தி அவர்களை நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் இணைய வைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத். நாளைக்கு 150 சிறைவாசிகள் புத்தகம் படிக்கிறாங்க. இது படிப்பதன் மூலமாக வெளியே செல்லும் பொழுது ஒரு குற்றமற்ற உருவாக்குறதுக்கு, ஒரு குற்றம் இல்லாமல் வெளியே போகிறதுக்கு உதவியாக இருக்கும். சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை என்று காலை 10 மணிக்கு வாசர் வட்டகம் என்று இயங்குகின்றது. புத்தகங்கள் படித்து அதன் மூலியமாக மற்ற சிறைவாசிகள் கூறுவார்கள். அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. தினந்தோறும் சிறைவாசிகள் புத்தகத்தை படிக்கிறதுனால அறிவு தெளிச்சி அடைகிறாங்க. வெளியே குற்றம் செய்யக்கூடாது, இவ்வளோ உலகம் இருக்குதாங்கிறத புத்தகங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த புத்தக கண்காட்சியில் இது வரைக்கும் ஒரு 1000 புத்தகங்கள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு இந்த அமைச்சது ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றவாளிகளாக சிறைக்கு வந்தவர்கள் அன்பு நிறைந்த மனிதர்களாகவும் தெளிவான மனம் கொண்டவர்களாகவும் பொறுமை, தியாகம் மற்றும் அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் பண்புகளை பெற்று சிறந்த மனிதர்களாக வெளியே வர வேண்டும் என்பதற்காக சிறைத்துறையினர் மேற்கொண்ட இந்த முயற்சி நிச்சயம் பாராட்டுக்குரியதே. மாலை முரசு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சுதன்.